10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி 5.2இல் 7வது கணக்கு பார்க்கிறோம். -2, a மற்றும் 9, 3 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டின் சாய்வு -1/2 எனில் ஏயின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இப்போ ஏயின் மதிப்பு கணக்கிடுறோம். 2 புள்ளிகள் தெரிஞ்சது அப்படின்னா நேர்கோட்டின் சாய்வுக்கான நிபந்தனை சாய்வு m = y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளிகளுக்கு நேம் கொடுத்துடலாம். a ஆஃப் -2, a மற்றும் b ஆஃப் 9, 3 என்ற எண்க அப்படின்னு கொடுத்துட்றோம். இந்த புள்ளிகளின் சாய்வு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சாய்வு -1/2, அதாவது ஏபியின் சாய்வு ஈக்குவல் டு -1/2 என கொடுக்கப்பட்டுள்ளது. y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1ல புள்ளிகளை பிரதியிடுறோம். y2 ஆனது 3 மைனஸ் y1 என்பது a பை x2 மைனஸ் x1. x2வின் மதிப்பானது 9 மைனஸ் x1 ஆனது -2 ஈக்குவல் டு -1/2. 3 மைனஸ் a பை 9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 + 2 ஈக்குவல் டு -1/2. 3 மைனஸ் a பை 9 + 2இன் மதிப்பானது 11 ஈக்குவல் டு -1/2. சுருக்கலாம். 3 மைனஸ் a ஈக்குவல் டு -1/2. 11 வலது பக்கம் போகிறப்ப பெருக்கல்ல மாறிடும். 3 மைனஸ் a ஈக்குவல் டு -11/2. ஏயின் மதிப்பை கணக்கிடணும். a மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும். -11/2 + 3 ஆனது வலது பக்கம் போகிறப்ப -3. இப்போ -a ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 × 3 6. அப்போ -11 - 6/2 பொதுவாகும். -a ஈக்குவல் டு -11 - 6 அப்படிங்கிறப்ப -17/2. இடது பக்கமும் வலது பக்கமும் மைனஸ் நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா a ஈக்குவல் டு 17/2. ஏயின் மதிப்பு 17/2 ஆகும். தேங்க்யூ.